ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்ஷத் நிருபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் நிஜமாவே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அதாவது ஃபோல்க் கிரவுண்ட்ல இவருடைய விஷயம், அதாவது இவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் வந்திருக்காங்க சீஃப் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ஜூனியர் லெவலில் ரொம்பவே சூப்பரா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க. ஸோ ஓவராலா 25 கண்டஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இதுல ஹைலைட்டடா சொல்லக்கூடிய ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லணும்னா அக்ஷத் நிருபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இவர் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு 4-5 வாரமாகட்டும் சிவன் பாடல்கள் மட்டும் தான் பாடிட்டு இருந்திருக்காரு. இவரோட வாய்ஸ்ல இருந்து இந்த பாட்டை கேட்கும்போது ஸோ அந்த அளவுக்கு மெமரி பவர் பிளஸ் அந்த அளவுக்கு இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உள்வாங்கி சூப்பரா பாடிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பாட்டு பாடுற விஷயத்த ரொம்பவே ப்ரௌடா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அக்ஷத் நிருப்பமே இந்த பூமிக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயத்தான் கேட்க வைக்கிறதுக்கு தான் என்னுடைய பர்த்டே இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ண வச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து கடவுள் பாட்டு பாடுறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வந்திருக்காரு, பிறந்திருக்காருன்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பாடிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு விஷயம். இவர் இந்த ஷோ இல்லாம இதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பக்தி பாடல்கள் மட்டும்தான் பாடிட்டும் கேட்டுட்டும் வளர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு விஷயத்த பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே வகையில தான் ஜட்ஜஸும் இவங்க பாடுற பாட்டும் அவ்வளவு சூப்பரா ரொம்பவே நேச்சராகவும் ரொம்பவே ஹார்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அக்ஷத் பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் கிட்டையும் ஸ்பெஷல் கெஸ்ட் ஆகட்டும் ஸோ சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸ் கிட்டையும் ரொம்பவே நல்ல பேரை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா சொல்லாங்க. ஸோ இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.